Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்ம நூடுல்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கோதுமை மாவு தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. கீ இல்லைன்னா ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட் வாட்டர் வேணால், கொஞ்சம் வார்ம் வாட்டராக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எல்லா கோதுமை மாவும் ஒரே மாதிரி இருக்காது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் சொல்லலை. பட் எனக்கு எக்ஸாக்டாக 1/2 கப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச மாவு அப்படிங்கிறதுனால 1/2 கப், மேபி ஒவ்வொரு பிராண்டுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் மட்டும். இப்போ எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்தியாச்சு. இந்த டைமில் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து எல்லாத்தையும் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு டோவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் அந்த டெக்ஸ்சர் வரல. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா சாஃப்டான ஒரு மாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது முறுக்கு மேக்கர் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்கேஸ் யாருக்காவது வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். இந்த 2ல் ஏதாவது ஒரு இது நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த சைஸு ஹோல் வேணுமோ அதையும் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு உள்ள மாவை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாவை 2 இல்லைன்னா 3 பிரித்து இதில் நம்ம கொஞ்சம் உள்ளே உருட்டி ஆட் பண்ண போகிறோம். உள்ளே போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் இருக்கிற நாபை நம்ம மேலே இழுக்க போகிறோம். இழுத்துட்டு வச்சு லாக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி டைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹோல் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் என்ன சைஸில் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணுறது தான். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் முறுக்கு பிடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பிளேட்டில் பண்ணி காட்டுறேன். பட் நான் இது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்துடும், உங்களுக்கு உதிரியே வராது. ஏன்னா நீங்கள் கையில் எடுத்து போடும்போது அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விடுறது எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேர்ந்துடும். இந்த மெத்தட்லேயும் நான் ட்ரை பண்ணேன். பட் இது எனக்கு செட் ஆகலை. இந்த மெத்தட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா ஒரு வடைச்சட்டி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு டைரெக்டாக அதில் நம்ம பிழிஞ்சிட்டுலாம். இப்போது இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று சேர்த்திட்டு லாஸ்ட்டில் நீங்கள் சிசரில் கட் பண்ணி விட்டுருங்க. இதில் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம நல்லா செப்ரேட் பண்ணி விட்டுடலாம். அதாவது தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா குக் ஆகும். கொதி வந்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸில் நம்மளுக்கு குக் ஆயிரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 to 4 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும் இது வேகிறதுக்கு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்மளுக்கு 3 to 4 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு பதம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன், எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.
குக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கையில் எடுத்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது கட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னொரு 1 மினிட் கழிச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மாவை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது இது குக் ஆகிடுச்சு. நம்ம இதே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அதாவது வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பிழிஞ்சு விட்டு சிசரில் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா செப்ரேட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதுவும் குக் ஆகிடுச்சு. இதையும் எடுத்து அதே பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி உதிரியாக அதே மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நல்லா லென்த்தியாக தான் இருக்குது. பட் அதோட சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அதிகமான சைஸ், அதாவது குண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே நம்ம வந்து ஸ்பைஸியாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பன்னீர் வந்து ஆட் பண்ணுறேன். என்னென்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லென்த்தியாக எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பப்ரிக்கா பவுடர் ஆர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக சாட்டே பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு கூட நீங்கள் சாட்டே பண்ணலாம். இப்போ கேரட் போட்டாச்சு. கேரட்டையும் போட்டு நல்லா அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து அதே பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், அதாவது கொடமிளகா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஆனியன், இது எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோய் சாஸ், அதாவது வந்து சோயா சாஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடையில் வர ஃப்ளேவரே இருக்கும். அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் அண்ட் கேரட் இது எல்லாத்தையுமே வந்து அந்த கெச்சப் அண்ட் சோய் சாஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரம் மசால் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய நூடுல்ஸ் மசாலா வந்து நிறைய பிராண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதே கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஜென்டிலாக, அதாவது வந்து ரொம்ப கட்டாயிராமல் நீங்கள் வந்து பார்த்து எடுத்து திருப்பி போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பேனில் வந்து கடையிலலாம் வந்து நல்லா எடுத்து டாஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே உடையாமல் உங்களுக்கு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட ஜூஸி ஸ்பைசி வீட் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.